முன்னாடியெல்லாம் ஒரு ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஏன் நைட்டு ஃபுல்லாக கூட சார்ஜ் போடுவாங்க. இப்போ என்னன்னா வெறும் 12 நிமிஷத்தில் அந்த ஃபோன் சார்ஜ் ஆகுதுங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ஃபினிக்ஸ் Zero Ultra. இது இன்ஃபினிக்ஸோட ஃபிளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ஸ்பெக் அப்படி. அதுக்கு முன்னாடி பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக பாக்ஸில் இருக்க அதே விஷயங்கள் தான். பட் எக்ஸ்ட்ரா அந்த ஐட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் C to 3.5mm ஜாக் கன்வெர்ட்டர் இருந்தது. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இன்ஃபினிக்ஸ் யூசருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனிமேட்டட் NFT வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா. அடுத்து ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 100% சார்ஜ் ஆக வெறும் 12 மினிட்ஸ் தான் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. பட் அதான் நடந்துச்சு. எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அது எப்படி 12 நிமிஷத்துல இவ்வளவு ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 180 வாட்ஸ் தண்டர் சார்ஜிங் டெக்னாலஜியோட சேர்ந்து இவ்வளவு பெரிய அடாப்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு டீ குடிக்கிற டயத்துல குளிச்சு வர்றதுக்குள்ள போன் வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆயிரும். என்னையா சொல்ற? அடா ஆமாடா. ஆனா இந்த அடாப்டரோட சைஸ பாத்தீங்களா எத்த தண்டி இருக்குன்னு. இந்த அடாப்டரை என்னோட வீட்டுல இருக்க பிளக்ல சொல்லிட்டு என்னால சுவிட்ச் போட முடியல. அப்புறம் நீ எப்படிடா சார்ஜ் போட்ட அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்புறம் இன்ஃபினிக்ஸோட வரலாற்றுலேயே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கர்வா ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா கூட இது இன்ஃபினிக்ஸ் ஃபோனா என்னையா சொல்ற? அந்த மாதிரி தான் நீங்களும் கேட்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் கர்வ் டிஸ்பிளே மட்டும் இல்லை, கையில் எடுக்கிறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் இருக்கு. வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 213 கிராம் லைட்டாக அந்த வெயிட் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லீக்கியாக இருக்கு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா கிளாசி டிசைன் இருக்கும், இந்த சைட் லெதர் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கையில் எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கு. பட் நீங்க கேஸ் போட்டீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்சர்லாம் அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. இந்த டிசைன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த இடத்துல எங்கேயுமே இன்ஃபினிக்ஸ் அப்படின்ற பிராண்டிங்கே காணும். பெருசா மிச்ச கம்பெனிலாம் போடுவாங்க, இங்க Zero அப்படின்ற பேர் மட்டும் குட்டியூனா போட்டுருக்காங்க. அப்புறம் இது ஒரு பிரைட்டான டிஸ்பிளே தான். 6.8 இன்ச்ல 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. 360 Hz டச் சாம்பிளிங்கும் கொடுத்திருக்காங்க. 900 nits வந்து பிரைட்னஸும் கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் டிஸ்பிளே மிச்ச இன்ஃபினிக்ஸ் போன் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திருப்போம்ல, எக்ஸாம்பிளுக்கு 0 சீரிஸ்ல இதுக்கு முன்னாடி அந்த போனே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு நல்ல அப்கிரேடா தான் படுது. என்ன டிஸ்பிளே கொஞ்சம் சேச்சுரேட்டடா வந்து ஃபீல் ஆகுது. இருந்தாலும் குட். அந்த 120 Hzமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கு. அண்ட் ஆடியோக்கு தான் DTS ஸ்டீரியோ சரவுண்ட் சவுண்ட் அப்படின்லாம் ஏதோ கொடுத்திருக்காங்க. ஆனா சவுண்ட் நார்மலா தான் இருக்கு. சொல்ல போனா ஃபுல் சவுண்ட்ல வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் அதிருது. இது நான் ஒரு பாட்டு கேட்கிறப்ப கேம் விளையாடுறப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா போனே அந்த சவுண்ட்ல அதிர்றது நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சு. கேம் அப்படின்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து ஓரளவு நல்ல ப்ராசஸரே வந்து கொடுத்திருக்காங்க. MediaTek Dimensity 920 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் ஓரளவு நல்லா கேம் விளையாட முடியும். பர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2-3 நாள்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா up to 13 GB RAM அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்ன மேட்டர்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விர்ச்சுவல் RAM 8 GB RAM வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இது கூட 256 GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. இன் கேஸ் மெமரி இன்க்ரீஸ் பண்றதுனா முடியாது. அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Android 12 கொடுத்திருக்காங்க. Android 13 சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் தருவோமா இல்லையா அதை பத்திலாம் எப்பயும் இன்ஃபினிக்ஸ் பேசுறது இல்லை. பட் இந்த டைம் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் ஒரு Android அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்றத ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த 2 டிவைசஸ்க்குமே சில யூனிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. லைக் கேம் மோட் இருக்கு, சோஷியல் டர்போ இருக்கு, ஸ்மார்ட் பேனல் இருக்கு, அண்ட் எக்ஸ்க்ளோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, வீடியோ அசிஸ்டன்ட் இருக்கு, கிட்ஸ் மோட் இருக்கு, தெப்ட் அலர்ட் ஒன்று இருக்கு. அதெல்லாம் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பப்ளிக்ல சார்ஜ் போடுறப்ப யாராவது நம்ம போனை திருட ட்ரை பண்ணாலோ வீட்டில் இருக்கிறப்ப அப்பதான் நம்ம போனை சார்ஜ் போட்டிருப்போம். நம்ம தம்பி ஆனோம் நம்ம போன் எடுத்து விட்டு அவன் போனை சொகுசா வந்து சார்ஜ் போட்டுக்கிறோம். அப்ப அலர்ட் பண்ணு நம்மள. அப்ப வந்து போட்னிலே ஒரு அடியை போட்டு என் போனை சார்ஜ் போடுறா வேண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்க்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த கேமரா மாடல் பாக்குறதுக்கு இப்ப இருக்க நிறைய போன்ஸோட சிமிலரா இருக்கும். ஆனா இந்த கேமரா தவிர ஏன்னா 200 மெகா பிக்சல் அல்ட்ரா விஷன் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளோ? 200 மெகா பிக்சல் பா போடு. முதல்ல 12, 48, 64, 108 தாண்டி இப்ப 200 மெகா பிக்சலுக்கு வந்து தவிட்டாங்க. சாம்சங்கோட ஐசோசெல் HP1 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, 2 மெகா பிக்சல் மேக்ரோ. இதை யாரும் விட மாட்டீங்க, ஏனே தெரியல. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி வித் டூயல் LED ஃபிளாஷோட கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்களேன், ஓரளவு நல்லா இருக்கா? இந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா மெயின் கேமரால எடுத்தது. கொஞ்சம் டீடைலிங் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா இந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா டீடைலிங் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு 200 மெகா பிக்சல் மோட் ஆன் பண்ணி எடுக்கிறப்ப அந்த டீடைலிங் நல்லா இருக்கு. மேக்ரோ ஓகே, செல்ஃபி நாங்க எதிர்பார்த்ததோட நல்லா இருந்தது. முக்கியமா லோ லைட்ல திணறும் தான் நினைச்சேன். பட் 2 கேமராவுமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு லோ லைட்ல பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. செல்ஃபி பர்టిక్యులர்லி நல்லாவே இருந்தது. வீடியோல 4K 30 fps ல நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டெபிலிட்டி அந்த அளவுலாம் இல்ல. நீங்க வீடியோ கிளாரிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி பார்த்தா டீடைலிங் பெருசா இல்ல. சோ வீடியோ ஓரளவு பேசிக் தான். ஆனா இது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. லைக் ஃபிலிம் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு.
இருக்கு. நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஷார்ட்டா எடுத்து அதுவே டிரான்சிஷன்லாம் போட்டு நம்ம ஒரு ரீல் மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரிலாம் ரெடி பண்ணணும் பாட்டை வச்சு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரெண்டாவது ஸ்கை ஷாப் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல போயிட்டு ஸ்கையை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுது. ஏதாவது ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், டூயல் வீடியோ மோடு, ஷார்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபினிக்ஸ் போன்ல பாக்குற எல்லா கேமரா ஃபீச்சரும் இதுல இருக்கு. ஸோ இந்த போனோட விலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய். 2 கலர்ல அவைலபிள் இருக்கு. லைக் இன்ஃபினிக்ஸ் மாதிரியான பிராண்ட்ல 30,000 ரூபாய் போட்டு ஒரு ஃபிளாக்ஷிப் போன் நான் ட்ரை பண்றதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருப்பாங்க அப்படின்றது தெரியல. பட் 30,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு என்ன இந்த போன்ல பெஸ்டா கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 30,000 ரூபாய்க்குள்ள பெருசா வந்து உங்களுக்கு கர்வ் டிஸ்ப்ளே கிடைக்காது. அதே மாதிரி 180 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்காது. 200 மெகா பிக்சல் கேமரா கிடைக்காது. அண்ட் ஆல்சோ 12 5G பேண்ட் இருக்கு. 6 மாசத்துக்குள்ள போனை கீழே போட்டு உடச்சிட்டீங்க தெரியாம அப்படின்னா 1 டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ண போன்லாம் கம்பேர் பண்றப்ப இது ஓரளவு நல்லா ட்ரை பண்ணிருக்காங்களே, எல்லா இடங்கள்லயுமே ஒரு நல்ல அப்கிரேட் தெரியுது அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் சைட்லயும் எனக்கு பார்க்க தோணுது. சில விஷயங்களை கோட்டை விட்டாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ்ல இருந்து இந்த போனை பாக்குறப்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம